Hello everyone, welcome to my channel. We are meeting from another day. Today we're going to learn the second part of speech. We have learned about the first part of speech, which is noun. Today we're going to learn about verbs. Verbs. So what are verbs? Which shows us actions, occurrence of something or state of being. ஒன்றினுடைய செயற்பாடு which is actions அல்லது தோற்றப்பாடு அல்லது நிலைத்திருத்தல் state of being இவற்றை காட்டத்தான் நாங்கள் verbs யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் என்பது உடம்போட மூமெண்ட்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது, எங்களால் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியுமான விடயங்கள். Those are actions. For example, run, eat, dance, talk, go. இந்த மாதிரியான செயற்பாடுகள். occurrence என்பது ஒன்றோட தோன்றுதல். For example, develop. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்னும் பொழுது இருத்தல், நிலைத்திருத்தல். பி இரு, லைக் விரும்பு, திங்க் சிந்தி சிந்தனை செய். இந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாது. ஓகே, ஒருவர் விரும்புவதை எங்களால் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாது. ஓகே, he need to say that, அவர் சொல்ல வேண்டும். ஓகே, that cannot be seen by anyone. So which is state of being. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸை நாங்கள் காணலாம். ஸோ இந்த வேர்ப்ஸுக்கு வெவ்வேறான ஃபார்ம்ஸ் இருக்கும். இந்த வெவ்வேறு ஃபார்ம்ஸை வச்சு நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை உருவாக்க முடியும். ஸோ அந்த சென்டென்சஸை ப்ராப்பராக எந்தெந்த டென்சஸில் எந்த மாதிரியான கரெக்ட் சென்டென்சஸை உருவாக்கி பேசுவது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வேர்ப்ஸை பற்றி டோட்டல் டிஸ்கிரிப்ஷனை படிக்க போகிறோம். வேர்ப்ஸோட ஒவ்வொரு ஃபார்மை பற்றியும் படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஃபார்ம் எங்கெங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப் anything till the end. Also, if you didn't subscribe my channel yet, do it now and click on the bell icon to get all the important video notifications. Okay, so let's start. So verbinuடைய first form that we going to learn today is basic form. Basic form, that is அடிப்படையான form. இந்த ஃபார்ம்லேருந்து தான் மற்ற ஃபார்ம்ஸ் டிரைவ் ஆகி வரப்போகுது. ஸோ இந்த பேசிக் ஃபார்முக்கு நாங்கள் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய பேர் V1. V1. ஓகே, V1 ஃபார்ம் ஆஃப் த verb. இதுக்கு நாங்கள் இன்ஃபினிட்டிவ் என்றும் சொல்வோம். ஸோ இவை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, பேஸ் ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் சொன்னோம்டா கம், வா, சிங், பாடு, walk, நட. இவை தான் பேஸ் ஃபார்ம்ஸ். இந்த பேஸ் ஃபார்ம்ஸை வச்சு எங்களுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கலாம். ஓகே, இந்த ஒவ்வொரு பேஸ் ஃபார்மும் ஒரு கட்டளையை குறித்து நிற்குது, ஒரு கமாண்டை குறித்து நிற்குது. கம், வா அல்லது வாருங்கள். ஓகே, தமிழில் நாங்கள் ரெண்டு விதமாக சொன்னாலும் இங்கிலீஷில் கம் என்று மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வாங்க. ஓகே, கம். சிங், பாடு, சிங் அ சாங், ஒரு பாட்டு பாடு. இந்த மாதிரியாக ஒரு கமாண்டை கொடுக்கலாம். எதை வச்சு? இந்த பேஸ் ஃபார்ம் V1 ஃபார்மை வச்சு எங்களுக்கு கமாண்ட்ஸ் பிறப்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. Next, let's see the second form, which is said to be V2. V2 form. What is V2 form? Simple past form. Simple past form. இந்த ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணுவது எதுக்குண்டா, இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை பற்றி சொல்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த V2 ஃபார்மை எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டோட அடுத்ததாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான
ஹெல்பிங் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணுவதில்லை. ஓகே, ஒரு ஹெல்பிங் வேர்போடு சேர்ந்து V2 ஃபார்ம் வராது. வாட் இஸ் த ஹெல்பிங் வேர்ப்? ஹெல்பிங் வேர்ப் என்றால் என்ன? That is another type of verb. ஓகே, ஒரு சென்டென்ஸை நாங்கள் உருவாக்கும் பொழுது மெயின் வேர்போடு சேர்ந்து சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஹெல்பிங் வேர்பையும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, மெயின் வேர்ப் என்பது தான் இந்த V1, V2 இந்த மாதிரியான, தட் இஸ் த மெயின் வேர்ப். பட் V2 உடன் எப்பொழுதுமே நாங்கள் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவதில்லை. V1 அல்லது V3 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஹெல்பிங் வேர்பாக அமையக்கூடியவை என்ன அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். am, is, are இவை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படும். ஓகே, have, has, had இவையும் யூஸ் பண்ணப்படும். அண்ட் ஆல்சோ am, is, are என்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் was, were. அதே போல தான் மாடல் வேர்ப்ஸும் இவ்வாறாக ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படும். வாட் ஆர் த மாடல் வேர்ப்ஸ்? Do you know modal verbs? That is another type of verbs. Let's learn them descriptively in few the videos. Okay, modal verbs ஆக இருப்பவை can, could, may, might, will, would, should இந்த மாதிரியான வேர்ப்ஸ் தான் மாடல் வேர்ப்ஸாக இருக்குது. இவற்றுடன் நாங்கள் யூஸ் பண்ணுவது V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். மெயின் வேர்போட V1 ஃபார்மை தான் நாங்கள் மாடல் வேர்ப்ஸுடன் யூஸ் பண்ணுவோம். மற்ற ஹெல்பிங் வேர்ப்ஸுடன் V1 சில சந்தர்ப்பங்களில் த நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் V3னையும் யூஸ் பண்ணுவோம். பட் நன்றாக மைண்டை வச்சுக்கொள்ளுங்க, எப்போவுமே V2 யூஸ் பண்ணுவதில்லை. V2 தனியான ஒரு மெயின் வேர்பாகத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக. ஓகே, மைண்ட். ஸோ ஒரு வேர்பினுடைய V2 ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பேசிக் ஃபார்ம் V1 ஃபார்முக்கு இறுதியில் இடி சேர்ப்பதன் மூலமாக உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே அப்படின்ற V1 ஃபார்முக்கு இடி சேர்த்தா played. தட் இஸ் த V2 ஃபார்ம். டான்ஸ் என்ற பேஸ் ஃபார்முக்கு இடி சேர்த்தா danced. ஸோ தட் இஸ் த V2 ஃபார்ம். played, danced. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நாங்கள் வேர்ப்ஸுக்கு நாங்கள் சொல்வது ரெகுலர் வேர்ப்ஸ். அதாவது V1 ஃபார்முக்கு இறுதியில் இடி சேர்த்து V2 ஃபார்மை உருவாக்கக்கூடிய வேர்ப்ஸ்க்கு நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்வோம். அதே போல் இன்னும் சில வேர்ப்ஸ் இருக்குது, அவற்றுக்கு நாங்கள் எண்டில் இடி சேர்த்து V2 ஃபார்மை உருவாக்குவதில்லை. இவ்வாறான வேர்ப்ஸ்க்கு சொல்லக்கூடிய பெயர் தான் irregular verbs. ஃபார் எக்ஸாம்பிள் கம் என்ற V1 ஃபார்முக்கு நாங்கள் இடி சேர்த்து V2 ஃபார்ம் பண்ணுவதில்லை. கம், came is the V2 form. did V1, did V2. ஓகே, இவ்வாறான சில irregular verbsum இங்கிலீஷ் லாங்குவேஜில் காணப்படுது. ஓகே, shall we see the next form, that is participle form. Participle formல 2 types இருக்குது. present participle, past participle. First let's see about present participle. Present participle என்பது V1 ஃபார்மிற்கு ing சேர்த்து உருவாகுவது. For example, come என்ற V1 ஃபார்முக்கு ing சேர்த்தா coming, that is present participle. Play ing சேர்த்தால் playing, that is present participle. So in the present participle form of the verbs நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா continuous tense sentencesல. What is that continuous tense? ஒரு தொடர்ச்சியான ஆக்ஷனை பற்றி நாங்கள் பேசும் பொழுது இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். Apart from that, in the present participle form of the verbs nouns ஆகவும் யூஸ் பண்ணப்படுது. What is noun? பெயர் சொல்லாகவும் யூஸ் பண்ணப்படுது. அதுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் தான் gerunds. For example,
Playing cricket is my hobby. Okay, playing cricket. That is a noun. Okay, that is a noun phrase. Okay, playing cricket அப்படின்ற அந்த விஷயம், அந்த செயற்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட்டானது, என்னோட ஹாபி. ஓகே, பிளேயிங் கிரிக்கெட் இஸ் மை ஹாபி. இந்த மாதிரியாக இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நவுனாகவும் யூஸ் பண்ணப்படுது. அதையும் நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. தென் லெட்ஸ் see past participle form of the verb. Past participle form of the verb-க்கு நாங்கள் V3 என்றும் சொல்வோம். ஓகே, இந்த past participle form of the verbs-ஐ நாங்கள் எப்போவுமே தனியான மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவதில்லை. அத்துடன் ஓகே, அதுக்கு முன்னாடி have, has, had இது மூன்றில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மை யூஸ் பண்ண வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஓகே, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் எப்படி உருவாகும்டா, அதுவும் சேம் ஆஸ் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். எப்படி பேஸ் ஃபார்முக்கு எண்டில் இடி சேர்த்து உருவாக்கப்படும். இவற்றை நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்வோம். ரெகுலர் வேர்ப்ஸோட V2, V3 இரண்டும் சேம், எப்போவுமே சேமாகத்தான் இருக்கும். learned, learned. drop, dropped, dropped. fill, filled, filled. listen, listened, listened. call. நெக்ஸ்ட், irregular verbsோட V2, V3 எல்லா சந்தர்ப்பங்களையும் சேமாக அமையாது. சம்டைம்ஸ் சேமாக அமையும். சில சந்தர்ப்பங்களில் V1, V2, V3 மூன்றும் சேம் ஆக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள் cut, cut, V1 cut, V2 cut, V3 cut. ஸோ அதே போல் irregular verbsட இந்த ஃபார்ம்ஸையும் பாருங்கள், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். came, come, go, went, gone. fly, flew, flown. walk, walked. ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ப்ஸை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் பேச எழுத முடியும். ஸோ என்னோடய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ப்ஸ் பற்றிய 300+ வேர்ப்ஸ் கொண்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, யூ கேன் வாட்ச் தெம் இஃப் யூ நீட். So, we have learned a lots of things about verbs. Okay, so verbs பற்றி இந்த மாதிரி எல்லா விடயங்களும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கொள்வதன் மூலமாக டென்சஸை படிக்கும் பொழுது ஈஸியாக இவற்றை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் மாடல் வேர்ப்ஸ் அவற்றை எந்தெந்த காலங்களில் யூஸ் பண்ணுவது, ஓகே, இவற்றை நீங்கள் கற்கும் பொழுது வேர்ப்ஸ் ஓட ஃபார்ம்ஸ் தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக அவற்றை ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் எல்லா விதமான சென்டென்சஸ்லையும். அதே போல் ரீட் பண்ணும் போதும் சரி, இன்னொருவர் பேசும் பொழுதும் சரி, உங்களுக்கு அந்த சென்டென்சஸை கிளியராக விளங்கி கொள்ள இந்த வேர்ப்ஸ் பற்றிய விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் click the like button and also put your comments below. If you think this video will be useful to somebody else, you can share it. Okay, then let's meet with the next
part of speech. Until that, take care.